மகளே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உங்களை இந்த வேத வசனத்தோடு கூட வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவராயும் இருங்கள் என்றார். ஒரு சமாதானம் இல்லாதவர்களுக்கு உங்களை பார்த்தாங்க ஆண்டவர் பேசுகிறார். உப்பு உள்ளவர்களாக இருங்கன்றார். உப்பு எப்படிங்க இருக்கான்? அதிகமாக போட்டால் கரிக்கும், கம்மியாக போட்டால் உப்பு இல்லாமல் இருக்கும், மீடியமாக கரெக்டாக போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம நட்பும் அப்படி தான் இருக்கணுன்றார் ஆண்டவர். உங்களுடைய நட்பு எப்படி இருக்குது? என் நண்பு சகோதரிகளே, நீங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், பழகிற சிநேகிதர் இடத்தில் இருக்கலாம், அநேக இடத்துல நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் நட்பு உள்ளவர்களாக இருக்கணுன்றார். உப்பு எப்படி இருக்குங்க? உப்பு அதிகமாக போட்டால் கரிக்கும், வாயில் வைக்க முடியாது. அந்த அன்பு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க. லிமிட்டாக சாரம் இருக்கிற உப்பாக இருக்கணும், சாரமும் இருக்கணும் நமக்குள்ள. எப்படியே இந்த சாரம் கடைசி வரைக்கும் இருக்கணும், அந்த அன்பு கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணும். நம்ம யார்கிட்ட என்ன அன்பு வச்சு பழகிறோமோ அந்த அன்பு கடைசி வரைக்கும் நிலைக்கணும். மாயமற்ற அன்பு இல்லை, மாசு இல்லாத அன்பு, இயேசுவின் அன்பு நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா, உப்பு எப்படி கடைசி வரைக்கும் சாரம் கொடுக்குறதோ, கடைசி வரைக்கும் எப்படி இருக்கிறதோ, அது மாதிரி நம்முடைய அன்பும் சமாதானமும் ஒவ்வொரு கூட நிலைத்திருக்கணுங்க. அந்த உப்பு மூலிமா நமக்கு ஒரு மறைப்பொருளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உப்பு நல்லது தான், அது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கின்னு. உங்கள் நட்பு பிரிஞ்சு போச்சுன்னா எப்படிங்க அது நட்பு கொண்டா கூட்டுவீங்க? 40 வருஷம் 30 வருஷம் பழக்கங்க. அவர் ஒரே வார்த்தையில் எங்கள் மனசை ஒடிச்சிட்டாங்க. இதோட பேச முடியாதுங்க. சாரமற்று போயிடுங்க. நம்ம வாழ்க்கை சாரமற்று போயிடும், நம்ம நட்பு சாரமற்று போயிடும். அப்போ எதனால் சாரம் உண்டாக்குவீர்கள்? சமாதானம் நட்பு உள்ளவர்களாக இருங்க, அன்பு உள்ளவர்களாக இருங்க. ஆண்டவர் நல்ல உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனால் சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள்ன்றார். உப்புனா எப்படிங்க? சுவை தரக்கூடியது. அந்த சுவை உள்ளவர்களாக வாழ என்று உங்களை பார்த்தாங்க சொல்கிறார். என் அன்பு மகனே, அன்பு மகளே, நீங்கள் உப்பு உடையவர்களாக இருங்கள். உப்பு சாரமற்று போனால் எப்படி போதும்? சாரமற்று போகாதபடிக்கு உப்பு உடையவர்களாய் சுவை தரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். ஒருவருக்கு சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் என்றார். அந்த உப்பு நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த அன்பு நமக்குள்ளதுன்னா நம்ம சமாதானமாக இருந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவார். உப்பு உடையவர்களாக இருங்க, சமாதான சந்தோஷமாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.